ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு கேக் செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மைதா மாவுலாம் நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல். அதனால் கோதுமை மாவுலேயே நம்ம இந்த கேக் வந்து செய்ய போகிறோம். இந்த கப்பில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் மாவு. கேக்குக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து நான் சேர்க்குறேன். இதிலே நம்ம ஒயிட் சுகர் வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கேக்குக்கு வந்து எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு 4 ஏலக்காய் மட்டும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க ஏலக்காவை போட்டுட்டோம். ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஈஸ்ட் இருந்தால் ஈஸ்ட் ஆட் பண்ணலாம். ஈஸ்ட்னா வந்து நான் ஆட் பண்ணல. அதனால் பேக்கிங் சோடா ஒரு 1 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணுறேன். அதே சேம் இப்போ வந்து ஆயிலும் நம்ம நாட்டு சர்க்கரைலாம் எடுத்தோம் இல்லையா, ரீஃபைண்ட் ஆயிலே வந்து எடுத்துக்கலாம். இதில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் போட்டுக்கலாம். 1 கப் ஆஃப் மில்க் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சும் கலக்கலாம், இல்லாட்டி ஃபோக் ஸ்பூனு வச்சு நல்லா கலக்கி கட்டி இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இது எடுத்து வச்சுருக்கிறதுல பார்த்திங்கன்னா இப்போ நான் 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 டம்ளர்லேயும் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் கோதுமை மாவை. அப்போனா தான் நம்ம வெளியில் எடுக்கும்போது அது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒட்டிட்டு வராது இல்லையா, வெந்துவிட்டோடனே. அதுக்காக 3 டம்ளரில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் போட்டு கொஞ்சம் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். அந்த பாத்திரத்தை வச்சதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் வந்து சால்ட் உப்பு இருந்துச்சுன்னா அந்த சால்ட் உப்பை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே இந்த பிளேட் இதில் வச்சுட்டு, ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தேன், அதனால் பிளேட்டை வச்சுட்டு இப்போ நம்ம 4 டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம் ஈவனாக. இதை வந்து ஃபுல்லாக இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு அதை வந்து ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வந்து கேக் ரெடி ஆகிடும். 25 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். கோதுமை மாவு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இது வந்து நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஆற வச்சுருக்கேன். டம்ளரில் இருக்கிறத நான் வந்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை வந்து நான் ஆல்ரெடி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இந்த டம்ளர் சைஸில் அப்படியே வந்திருக்கு பார்த்திங்கன்னா. இதை வந்து நம்ம ஆறினதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து நம்ம கட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஏன்னா இது பெருசாக இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். அதனால் இப்படி வச்சுக்கலாம். இப்படி கட் பண்ணி அழகாக நமக்கு தேவைன்னா நமக்கு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இதோட வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அப்படியே வந்து சூப்பராக இதாகிடும். ஹெல்த்தியான கோதுமை நாட்டு சர்க்கரை கேக்கு ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வேறு எதுவும் கடையில் நம்ம வாங்கி கொடுக்காம இதை கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு ஒன்று நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஈஸி ஸ்நாக்ஸ். தேங்க்யூ.